ஒரு கதை சிரித்து சிரித்து தொடங்குது. காதல், பயம், நினைவுகள் எல்லாம் சில வரிகளில் தளிந்தது. இது நிலவின் கதைகள். சம்டைம்ஸ் ஒரு ஸ்டோரி ஒரு மெசேஜில் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் சம்டைம்ஸ் அது ஒரு மெசேஜில் எண்ட் ஆகும். இது எம்மாவோட ஸ்டோரி. ஒரு குவைட் கேர்ள், ஒரு நார்மல் நைட் அண்ட் ஒரு சில்லிங் லாஸ்ட் டெக்ஸ்ட். எம்மா கார்ட்டர், வயசு 16. பெயிண்டிங்ஸ், ஹாட் சாக்லேட், டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் போயம்ஸ் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். He wasn't the type to skip class or sneak out. ஜஸ்ட் ஒரு அமைதியான சாஃப்ட் டைப் கேர்ள்னு வச்சுப்போமே. ரொட்டீன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு பொண்ணு. ஃப்ரைடேஸ் ஸ்கூலுக்கு அப்புறம் ஆர்ட் கிளாஸ்க்கு போகுவா. தென் ஃபேவரட் கஃபேயில் ஒரு ஹாட் சாக்லேட். எழுதுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுவா. பட் மார்ச் 18 she didn't make it home. அவள் வீட்டுக்கு போகலை. ரெய்னி ஈவினிங், நாட் ஸ்டார்மிங், இடி மின்னல் எதுவுமே இல்லை, பட் இனஃப் டு மேக் பீப்புள் வாக் ஃபாஸ்டர். எம்மா 8:45 ராத்திரிக்கு ஆர்ட் கிளாஸில் இருந்து கிளம்பினான். அம்ப்ரெல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினான். எப்போதும் போல் நடந்து போக. அம்மாவுக்கு ஒரு டெக்ஸ்ட், இன்னும் 20 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன். ஆனால் அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியுமா அதுதான் அவங்க அம்மாக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுற லாஸ்ட் டெக்ஸ்ட்டுன்னு? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவாக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினான். எப்பயாவது யாராவது உன்னை ஃபாலோ பண்ணுற ஃபீல் உனக்கு வந்திருக்கா? அண்ட் எவா இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணினான், நீ எதுவும் இமேஜின் பண்ணாமல் வீட்டுக்கு போய் சேரு. பட் தென் அம்மா இன்னொரு மெசேஜ் அனுப்பினான், ஐம் சீரியஸ், திஸ் கைஸ் இஸ் இன் அ பிளாக் ஹூடி. நான் க்ராஸ் பண்ணும்போது இவனும் க்ராஸ் பண்ணறான். நான் திரும்பி பார்த்தா ஹி ஸ்லோஸ் டவுன். டைம் அப்போது 9:43 PM. எவா கால் பண்ணா, பட் நோ ஆன்சர். டைம் அப்போ 9:47 PM. இது தான் அம்மா அனுப்பின லாஸ்ட் டெக்ஸ்ட். அவன் வேகமாக நடக்கிறான். நான் ஃபோன் எடுக்கலைன்னா கால் ஹெல்ப் இமீடியட்லி. ஏவா கால் பண்ண ட்ரை பண்ணா. அகெயின் இட் ரேங் அண்ட் ரேங் தென் வென்ட் டு வாய்ஸ்மெயில். எம்மாவோட அம்மா 10:15க்கு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் பண்ணாங்க. போலீஸ் சர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோட், பார்க்ஸ், எலிவேஸ், நத்திங் ஃபவுண்ட். நெக்ஸ்ட் மார்னிங் அம்மாவோட ஃபோன் ஒரு ட்ராஷ் பின்னில் கிடச்சிது. ஸ்க்ரீன் உடஞ்சி, பேட்ரி டெட், வைப் க்ளீன், நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நாட்கள் மாதங்கள் ஆச்சு, மாதங்கள் வருடங்கள் ஆச்சு, பட் நோ சஸ்பெக்ட் ஃபவுண்ட். ஒரு சின்ன க்ளூ, ஏன் ஒரு கேஸ் கூட இல்லை. அதுக்கப்புறம் எம்மாக்கு என்ன ஆச்சுன்னு. பட் இன்டர்நெட்டில் தியோரிஸ் மட்டும் இருந்துச்சு. These are some of it. Theory 1, random stranger, மேபி ஒரு predator. ஒரு பொண்ணு தனியாக, ஜஸ்ட் அ டீனேஜ் கேர்ள். அப்புறம் கவனம் எல்லாம் ஃபோனில். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். தியோரி 2, someone she knew. இந்த தியோரி அவளோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. அவங்க சொன்னது இதுதான். எம்மா ரீசெண்டாக ரொம்ப நர்வஸாக, டிஸ்டர்ப்டாக இருந்தா. ஷி ஈவன் சேட், இதுக்கு மேலே இன்னும் எத்தனை நாளைக்காக நான் அவங்கக்கிட்டேருந்து ஓட போகிறேன்னு தெரியல. பட் ஷி நெவர் சேட் ஹூ. எம்மாஸ் கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்ட். பட் வாட் வுட் யூ டூ இஃப் தட் வாஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆர் வர்ஸ் இஃப் தட் வாஸ் யூ? இது வேறு என்னோட ஒரு கற்பனை கதை, ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் ஒன். பட் தேர் ஆர் மெனி மோர் உண்மையான நடந்தது. எனிவேஸ், இந்த கதையை நான் ஒரு உண்மையான இன்சிடென்ட் இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதினேன், விச் இஸ் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஜெனிஃபர் கேஸ். 2006 நடந்த ஒரு உண்மை சம்பவம். Some stories don't scream, they just breathe quietly in number silence. Emma's voice, maybe it's still there, not in shouts, but in unsent texts, missed footsteps. எம்மாவோட கதை மே end in silence, பட் நம்ம சைலன்ஸில் ஒரு எஃபர்ட்னஸ் இருக்கட்டும். மேபி someone elseோட கதை மாறலாம்.